ஓசூரில் ஆழ்துளை கிணறு அமைக்கும் ரிக் இயந்திர வாகன உரிமையாளர்கள் தொடர் வேலை நிறுத்தம் காரணமாக பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணிகளை மேற்கொள்ளும் ரிக் இயந்திர வாகனங்களில் உரிமையாளர்கள் இம்மாதம் 3ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதால் ஆழ்துளை கிணறுகள் அமைக்கும் பணி பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 3 மாத காலங்களில் ரிக் இயந்திர வாகனங்களில் ஆழ்துளை கிணறுகள் அமைப்பதற்காக பயன்படுத்தப்படும் ஹேமர், கார்பன் ட்ரில்பிக் உள்ளிட்ட அயல் நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் மூலப்பொருட்கள் விலை வரலாறு காணாத அளவு உயர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக இந்த தொழில் கடும் பின்னடைவை சந்தித்து வருவதுடன் இதன் உரிமையாளர் மற்றும் ஏஜென்ட்கள் கடுமையான இழப்புகளை சந்தித்து வருகின்றனர். இதனால் வாடிக்கையாளர்களுக்கு நிர்ணயிக்கப்படும் தற்பொழுது உள்ள கட்டணங்கள் செலவினங்களை ஈடு செய்ய முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளனர். எனவே இறக்குமதி செய்யப்படும் மூலப்பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த அரசுக்கு கோரிக்கை விடுப்பதுடன் இந்த தொழிலில் ஈடுபட்டு வரும் தற்போதைய சூழல் பொதுமக்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் இது தொடர்பான பணிகள் மேற்கொள்ளப்படாமல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன் காரணமாக ஓசூர், தளி, தேன்கனிக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 30க்கும் மேற்பட்ட ரிக் இயந்திர வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் இதை நம்பியுள்ள சுமார் 1000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. வரும் 11ஆம் தேதி இது தொடர்பாக ரிக் இயந்திர வாகன உரிமையாளர்கள் மற்றும் ஏஜென்ட்கள் உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய தீர்வு ஏற்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அவ்வாறு தீர்வு எட்டப்படவில்லை என்றால் இந்த வேலை நிறுத்தம் தொடரும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஓசூரில் ரிக் இயந்திர வாகன உரிமையாளர்கள் மற்றும் அதன் பணியாளர்கள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ரிக் இயந்திர வாகன வாடகை மற்றும் கட்டண நிர்ணயம் குறித்து விவாதிக்கப்பட்டுள்ளதாக அதன் உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஓசூரில் இன்று ஓசூர் ரிக் அசோசியேஷன் மூலியமாக வேலை நிறுத்தம் செஞ்சிருக்கிறோம். எதற்காக வேலை நிறுத்தம் என்றால், தொடர்ச்சியாக பிட்டு விலை, இந்த கார்பன் இறக்குமதி, இந்தியாவுக்கு இறக்குமதியை ரொம்ப ஹை ரேட்டில் போயிட்டுருக்கு. ஏன்னா முந்தி பார்த்தீங்கன்னா அங்கே 25,000 ரூபாய்க்கு ஒரு பிட்டு வாங்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி அதே பிட்டு 45,000 ரூபாய்க்கு போயிடுச்சு ஒரு பிட்டு விலை. அதனால் நாங்கள் இன்னும் முன்ன ஓட்டியிருந்த ரேட்டுக்கான இப்போ அந்த ரேட்டுக்கு எங்களால் தொழில் பண்ண முடியல. ஏன்னா மாதம் டியூ கட்டணும், வண்டி லாரிங்களுக்கு டியூ கட்டணும், ஆட்களுக்கு சம்பளம், இது தொடர்ச்சியாக எங்களுக்கு நிறைய பாதிப்பு இருக்குது. இப்போ விவசாயிங்கிட்ட திடீர்னு நாங்கள் போய்ட்டு இந்த ரேட்டை கேட்டாலும் அவங்க ஒத்துழைக்க உடனே கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் எங்களுடைய பிரச்சனைகளை அசோசியேஷன் சார்பாக நாங்கள் அசோசியேஷனுக்கு தகவல் கொடுத்துட்டு நாங்கள் வேலை நிறுத்தம் செஞ்சுருக்கிறோம். ஏன்னா இது மக்களுக்கெல்லாம் விஷயம் தெரியட்டும், விவசாயிங்களுக்கு, ஒசூரில் கான்ட்ராக்டர், பொதுமக்களுக்கு எல்லாமே தெரியட்டும், எங்களுடைய கஷ்டத்தை தெரியட்டும்னு தான் நாங்கள் வேலை நிறுத்திருக்கிறோம். இந்த வேலை நிறுத்தத்துக்கு ஒசூர் போர்வெல் அசோசியேஷன் சார்பாகவும் அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க, ஒரு வாரம் வண்டி நிப்பாட்டுங்க, நாங்கள் எங்கள் அசோசியேஷனில் பேசி நாங்கள் முடிவெடுத்து உங்களுக்கு உரிய ரேட்டை நாங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது சமயமாக நாங்கள் ரிக் ஓனர்கள் அனைவரும் ஒன்று கூடி கிட்டத்தட்ட ஒசூர், தளி 2 தொகுதியிலையுமே ஒரு 30 ரிக் வண்டி இருக்குது. இதை நம்பி கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க, தொழிலாளர்கள் 1000 பேர் வாழ்ந்துருக்காங்க. அவங்களுடைய இன்றைக்கி கேள்விக்குரிய சம்பளம்லாம் கேள்விக்குறியாக இருக்குது. எல்லாத்துக்கும் வணக்கங்க. நம்ம ஒசூர் சந்திரசூடேஸ்வர அசோசியேஷன் போர்வெல்ஸ் மூலிமா நம்மளாம் தொழில் பண்ணிகிட்ருக்குறோங்க. 3 மாதம் செலவாக பார்த்திங்கன்னா இந்த பிட்டு, ஹேமரு எல்லாம் வரலாறு காணாத விலை ரேட்டு அதிகமாக இருக்குங்க. தங்கத்தோட ஈக்குவலாக போயிட்டுருக்குங்க. இது பார்த்திங்கன்னா 3 மாதமாக நடந்ததுனால பார்த்திங்கன்னா இது அப்படியே காலதாமதமாகி இப்போ தான் ஒரு சரி இது ஸ்ட்ரைக் பண்ணி ஒரு ரேட்டு நிர்ணயிக்கலான்ட்டு அசோசியேஷனில் முடிவு பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 3ஆம் தேதியிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குங்க. 10ஆம் தேதி 11ஆம் தேதிக்குள்ளே ஃபைனலுக்கு வரணும்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க. இதில் நாங்கள் எதிர்பார்க்குற ரேட்டு கிடச்சிட்டா நாங்கள் 11, 12ஆம் தேதிக்குள்ளே வண்டி இயக்கப்படுங்க. இல்லைன்னா மறுபடியும் மேலும் நீடிக்குங்க. ரேட்டு ரொம்ப இது ஆள் சம்பளத்துலேருந்து டெல்லர் சம்பளத்துலேருந்துங்க எல்லா விலைவாசியும் ரொம்ப ஏறிடுச்சுங்க. இப்போ ஓடிட்டு இருக்கிற ரேட்டு நம்மளுக்கு கட்டுப்படி ஆகலைங்க. அதனால் இந்த ஸ்ட்ரைக் நடந்துகிட்டு இருக்குங்க. நாங்கள் கேட்குறது பார்த்திங்கன்னா இங்கே நாங்கள் வண்டிக்காரங்க, நாங்கள் சப் ஏஜென்ட்டுக்கு மூலிமா ஓட்டிகிட்ருக்கோம். அவங்ககிட்ட பார்த்திங்கன்னா இப்போ எங்களோட கோரிக்கை வச்சுருக்கோம். இது நாங்களே எடுத்து பொது அசோசியேஷன் மூலிமா ஃபஸ்ட்டு தெரியப்படுத்துனுங்க ஜனங்களுக்கு. ஒசூர் மக்கள் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக தெரியப்படுத்தணுங்க.